நடத்திய தீபாவளி நாக் அவுட் போட்டி இனிதே நிறைவுற்றது. கலந்து கொண்ட எல்லா டீம்ஸுக்கும் கமிட்டியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசீலிப்புகளை தொடங்கிவிடலாம். அதற்கு முன்பு எங்கள் சிறப்பு விருந்தினர்கள், எங்கள் கிரிக்கெட் ஆசான் குரு கேப்டன், எங்கள் அணியின் முன்னாள் கேப்டன் ட்ரிபிள்எஸ் அவர்களை மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். அத்தோடு எங்களது அணியின் முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் திரு ஜம்பு அவர்களையும் மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். எங்களது அணியின் பிளேயர் விவேக் அவர்களையும் மன்றத்தின் சார்பாக வரவேற்கிறோம். மணிராஜ் அவர்கள் கௌரவிப்பார். தினேஷ் அவர்கள் ஜம்பனாருக்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். ரவிக்குமார் அவர்கள் விவேக்கிற்கு பொன்னடை போர்த்தி கௌரவிப்பார். இந்த தொடர் முழுவதும் எங்களுக்கு சிறப்பான நடுவர் பணியை மேற்கொண்டு இந்த தொடர் சிறப்பாக நடைபெற உதவிய நடுவர்கள் மற்றும் நரேஷ் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக ஒரு சிறிய அன்பளிப்பு. வேல்முருகன், நரேஷ். முதலாவதாக இன்று காலை நடைபெற்ற முதல் அரையிறுதி போட்டியின் ஆட்டநாயகன் விருது லெமன் கிரிக்கெட் கிளப் அணியின் பிரபு அவர்கள் வென்றுள்ளார். ராஜேஷ் அவர்களை ஆட்டநாயகன் விருது வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஆட்டநாயகன் விருதினை சஞ்சித் வென்றுள்ளார். ஃபேர்வின் ஸ்போர்ட்ஸ் அணியின் சஞ்சித். அதனை கோவிந்த் அவர்கள் வழங்குவார். இறுதிப் போட்டியின் ஆட்டநாயகன் விருது ஃபேர்வின்ஸ் அணியிலிருந்து பவித்ரன். அதனை வழங்க எங்களது வெங்கடேஷ் ராஜா அவர்களை அழைக்கிறேன். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் தி டூர்னமெண்ட் விவேக் அவர்கள் இங்கு இல்லை. அவரது சார்பாக ஓஎஸ்ஜி அணியை சார்ந்த விவேக் அவரது சார்பாக மணிராஜ் அவர்கள் பெற்றுக் கொள்வார். கேப்டன் பரிசினை கேப்டன் வழங்குவார். பெஸ்ட் பேட்ஸ்மேன் விவேக் ஓஎஸ்ஜி அணியிலிருந்து. பெஸ்ட் பவுலர் இந்த தொடரின் சிறந்த பந்து வீச்சாளர்
விருதினை தட்டிச் செல்கிறார் சந்தோஷ் ஃபேர்வின் ஸ்போர்ட்ஸ் அணியிலிருந்து. சந்தோஷ் ஃபேர்வின் ஸ்போர்ட்ஸ் அணியிலிருந்து இந்த தொடருக்கான சிறந்த பந்து வீச்சாளர் விருதினை தட்டிச் செல்கிறார். நாயகன் வருது வெங்கை வில்லன்ஸ் தீபாவளி நாக்கவுட் 2024 தொடர் நாயகன் லெமன் கிரிக்கெட் கிளப் அணியிலிருந்து தமிழ் செல்வன். அடுத்தபடியாக 4ஆம் பரிசு, இந்த தொடரின் 4ஆம் பரிசு ரூபாய் 7777 மற்றும் சிறப்பு கோப்பை தட்டிச் செல்கின்றனர் யூனிட் 11 அணியினர். யூனிட் 11 கேப்டனை மேடை கழிக்கிறோம். நான்காம் பரிசை எங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கிய நவீன் அவர்கள், நவீன் அவர்கள் வெற்றி விநாயகா ப்ளூ மெட்டல் சார்பில் மன்றத்தின் சார்பாக இந்த போட்டிக்கான 3ஆம் பரிசினை தட்டிச் செல்கின்றனர் சர்ப்ரைஸ் 11 கிரிக்கெட் கிளப் அணியினர். சர்ப்ரைஸ் 11 கிரிக்கெட் கிளப் வெளியினை பரிசினை வழங்குபவர் ஜம்பு அவர்கள். லிப்ஸ்டிக்ல போட்டு வந்துருப்பாங்க மணிஷா. தலைவரை மேடைக்கு அழைக்கிறோம். பரிசினை வழங்கிட பிளாக் ரோஸ் கிரிக்கெட் அணி நரேஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். 2ஆம் பரிசு வழங்குபவர் நரேஷ், பிளாக் ரோஸ் கிரிக்கெட் கிளப். 2ஆம் பரிசினை தட்டிச் சென்ற லெமன் கிரிக்கெட் கிளப் அணியினருக்கு மன்றத்தின் சார்பாக மனம் வந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2024ஆம் ஆண்டுக்கான தீபாவளி நாக் அவுட் போட்டியின் முதல் பரிசு நாங்கள் கேட்டவுடன் எந்த ஒரு மறுப்புமின்றி உடனடியாக எங்களுக்கு பரிசினை வழங்கிய விஆர்ஜி ப்ளூ மெட்டல்ஸ் அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரிசு வழங்கி அழைக்கிறோம். முதல் பரிசு சாம்பியன் ஆஃப் தீபாவளி நாக் அவுட் டோர்னமெண்ட் ஃபேர்வெல்ஸ் கிரிக்கெட் கிளப். கிரிக்கெட் கிளப் அணியினர் இந்த தொடரில் ஒரு ஆக்ரோஷமான கிரிக்கெட்டை வெளிப்படுத்தினார் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர்களுக்கு மன்றத்தின் சார்பாக மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இது உள்ளூர் கிரிக்கெட் ரியாஸ்னா தான் இருக்கு. இந்த வாய்ஸ் அப்படிதான் ப்ரோ இருக்கும். பேசிட்டு வேண்டியதானப்பா ஒரு தடவை முன்னாடி போட்டிருந்தீங்க. நன்றி பரத்.